ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த தென்னந்தோப்பானது கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் தான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது புரியும். நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லேருந்து நம்ம செந்துறை இந்த லைன் செல்லக்கூடிய இதில் செந்துறையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதுவும் கட் ரோடு ஃபீஸில் நம்மளுக்கு இந்த இடமானது லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஏரியாவும், அதுவும் ஒரு ஊரை ஒட்டி நம்ம இடத்த சுற்றிலும் ஃபுல்லாக வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்ட்ராக இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்டேஜில் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு வீடு காட்டியிருப்பேன். நம்ம இடத்த வீடியோ எடுக்கிறப்போ அந்த தாரோட ஒட்டினாப்லேயே ஒரு வீடு ஒன்று உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த வீடும் அது பின்னாடி ஒரு ப்ரெஸ்ஸு நடத்தக்கூடிய ஒரு வீடும், அது இல்லாமல் நம்ம என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் பண்ணி காட்டினேன்னு தெரியுமா, அந்த கேட்டும் அதிலேருந்து நம்மளுக்கு அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிறோம் இந்த இடத்துக்கு. இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த விவசாயம். அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா பருத்தி, வாழை, கத்தரிக்காய், தக்காளி, அதெல்லாம் செவ்வந்திப்பூ, இந்த மாதிரி அதிகமாக சாகுபடி பண்ணக்கூடிய ஒருங்கிணைந்த விவசாயம் அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கருக்கு தோப்பு தாங்க, தென்னந்தோப்பு 3 ஏக்கருக்கு. 2 ஏக்கர் எம்டி லேண்ட், அதாவது சிறு விவசாயம் பார்க்கக்கூடியதுக்கு வச்சுருக்காங்க. இது நம்ம பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு, அதாவது இந்த கிணறு தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கிணறு, 2 போரு, அது இல்லாமல் 2 இபி சர்வீஸ், அதாவது 2 இபி சர்வீஸுமே ஃப்ரீ சர்வீஸ் தான். கிணறுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சர்வீஸும், போருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் சர்வீஸும் நம்மளுக்கு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த இதை பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க நீர் மோட்ரு 7.5 ஹெச்பி மோட்ரு, அதேமாதிரி சர்வீஸ் 5 ஹெச்பி சர்வீஸு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிது. அது கமர்ஷியலாகவே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கிணறு 2 போரோடு நம்மளுக்கு கிடைக்கிது. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே மாட்டு கொட்டம் அது மாதிரி இந்த மாதிரியும் போட்டு வச்சுருக்காங்க. மாடு வளர்க்குறாங்க. நம்ம தென்னந்தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூச்செடி விவசாயம், அது இல்லாமல் சீமப்புல், அதாவது மாட்டு தீவனம் அந்த மாதிரி போட்டும் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. நம்மளுக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மொத்த பரப்பளவு 5 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. இந்த 5 ஏக்கர் 50 சென்டில் நம்மளுக்கு சொல்லக்கூடிய விலை ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. விலை மார்ஜின் கிடையாதுங்க. நேரடியாக பார்ட்டியை கூட்டுவாங்க, உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களை கூப்பிட்டு போய் நேராக காட்டுறோம். இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம். நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எந்த அளவுக்கு பண்ணி நாங்கள் பேசி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக பேசி வாங்கி தரோம். நாங்கள் ரெடியாக இருக்கோம். நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், இதுக்கு மொத்தம் 2 இபி சர்வீஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மொதல் ஒரு இபி சர்வீஸ் நம்ம கிணத்துக்கிட்டே பார்த்துருப்போம். இங்கனக்குள்ளே இருக்குது பாருங்கள், இது போருக்கான இபி சர்வீஸ், அதாவது ஃப்ரீ சர்வீஸ் தென்னந்தோப்புக்குள்ளேயே வருது. நான் தென்னந்தோப்புக்குள்ளே சீமப்புல் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது சீமப்புல் அதுதான். அது மாட்டு தீவனத்துக்காக போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே காவலுக்கு ஆள் வச்சுருக்காங்க, தோட்டத்துக்காரு. அவங்க நல்லா ஒரு பராமரிப்பு பண்ணி எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இடத்த ஒட்டினாப்புலேயே நம்ம இடத்துக்கும் சென்ட்ராக ஒரு ஓடை, அதாவது மழை பெஞ்சால் அந்த மழை தண்ணி போகிறதுக்காக ஒரு ஓடையும் இருக்குது. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல மட்டும் பாறை இருக்குது. அதாவது நம்ம தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வாய்க்கால் வெளியில் ஒரு பாறையும், அது இல்லாமல் அந்த மழை தண்ணி போகக்கூடிய ஓடையில் ஒரு பாறையும் நம்மளுக்கு அமைஞ்சிருங்க. மற்றபடி இது ஒரு நல்ல செம்மண் பூமி, நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய பூமியாகவும், நல்ல ஒரு மண் வளம் கொண்ட பூமியாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செந்தூரிலேருந்து ஒரு கட்ரோடு பீஸ், அதாவது இந்த ஊருக்கு ஒரு 2 பஸ்ஸு டவுன் பஸ் வந்துட்டு போகுதுங்க. அதாவது நம்ம பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டு மேலே நம்மளுக்கு இந்த இடமானது லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வந்தோடனே நம்ம தோட்டத்துக்கிட்டே நம்ம பஸ் ஸ்டாப்பு இருக்குது. நம்ம தோட்டத்துக்கிட்டே இறங்கி அப்படியே நம்ம தோட்டத்துக்குள்ளேயே போயிடலாம். நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோட
இல்லை ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணி நான் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடமானது நல்லா சூட்டபுளாகும். ஃப்ரண்டேஜில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து நீங்கள் வீடை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணுன்னா அந்த வீடை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்கலாம். அது பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல காலியாக அது பின்னாடி பெருசு வச்சுருக்க இடத்துல கூட புதுசாக ஒரு வீடை கட்டி கூட நம்ம அங்கே கூட ஒரு ஆளை ஸ்டே பண்ண வைக்கலாம். அதாவது நாங்கள் லாங்கில் இருக்கோங்க, எப்படிங்க வாங்கிவிட்டு என்னங்க பராமரிப்பு பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபேமிலியை கூட இங்கே உள்ளூருக்குள்ளேயே ஒரு ஃபேமிலியை கூட வச்சு இந்த இடத்த வந்து பராமரிப்பு பண்ண சொல்லி இந்த தோட்டத்தை வந்து பார்த்துக்க சொல்லி அந்த 2 ஏக்கர் காலி இடத்துல வந்து நீங்கள் மேற்கொண்டு தென்னை வைக்கணுமா தென்னை வைக்கலாம். அப்படி இல்லை சிறு விவசாயம் பார்க்கணும்னாலும் சிறு விவசாயம் பார்க்கலாம். அதில் வரக்கூடிய ஈல்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு சம்பளமாக கூட கொடுக்கலாம். அப்படி இல்லை ஒரு 2 மாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த மாட்டை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து தோட்டத்தை பராமரிப்பு பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு நிலைமையெல்லாம் கொடுப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் நம்மளுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைபுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு வந்து நாளுக்கு நாள் உங்களுக்கு புதுசாக ஒரு இடம் கம்மியான விலையில் நாங்கள் எடுத்து போட்டுகிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஷ் ரியல் எஸ்டேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.